இன்று நாம் இந்த வாட்டர் ஏசியில் உள்ள விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது இன்டோர் பிசிபி பழுதா அல்லது அவுட்டோர் பிசிபி பழுதா என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம். ஏனெனில் வாட்டர் ஏசி வாடிக்கையாளர்கள் இதை எளிதாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இன்று நாம இதை பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? நேரடியாக காட்டி இன்டோர் பிசிபி பழுதா அவுட்டோர் பிசிபி பழுதான்னு பார்ப்போம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் மல்டிமீட்டர்ல பார்க்க வேண்டும். யாருடைய லோக்கல் சிக்னல் ரெட் கலர் ஃபேஸ் மற்றும் கிளியர் இருக்கிறதா என்பதை செக் செய்ய போகிறோம். சரி, மல்டிமீட்டரை எடுத்துக்கொள்வோம். முதலில் எங்கே செட் செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். முதலில் ஏசி வோல்டேஜ் செக் பண்ண வேண்டும். அதனால முதலில் அதையே செக் செய்ய போகிறோம். இப்பொழுது மல்டிமீட்டரை எடுத்துக்கொள்வோம். முன்னதாக அதை எடுத்து வருவோம். பிறகு 750 வோல்டேஜ் ஏசியில் செட் செய்து விடுவோம். குடித்து விட்டோம். இப்போது முதலில் வோல்டேஜ் பார்க்க போகிறோம். இப்போது வோல்டேஜ் வரலை என்றால் எதுவும் வேலை செய்யாது. வேலை செய்யலை என்றால் பயன் இல்லை. முதலில் என்ன செக் செய்ய வேண்டும் என்றால் வோல்டேஜ் தான். அதற்காக இதன் ஒரு வயரை எங்கே வைக்க வேண்டும்? ஒன்றை ஹேயில் வைக்க வேண்டும், மற்றொன்றை நியூட்ரலில் வைக்க வேண்டும். அங்கே வோல்டேஜ் வர வேண்டும். எவ்வளவு வோல்டேஜ் இங்கே காட்டுகிறது? 192 என்று காட்டுகிறது. ஹனி, இங்கே நமக்கு வோல்டேஜ் வருகிறது என்பது தெளிவாகிவிட்டது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே பாருங்கள், எதில டிசி டிசி வோல்டேஜ் உள்ளது என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். இப்போது சற்று பொறுமையாக பாருங்கள். நாம் ஒரு வயரை எங்கே வைக்க வேண்டும்? நியூட்ரலில். ஒன்றை எதில் வைக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது. ஒன்று எதில் வைக்க வேண்டும்? சிங்கிள், நீலம் மற்றும் மஞ்சள் மீது வைக்கும் போது இங்கே வோல்டேஜ் குறைய வேண்டும். வேண்டியது ஏதேனும் மேல் கீழ் ஆகிறது என்றால் இந்த 2 பிசிபி என்ன சரியாக இல்லை என்றால் என்ன என்பதை தயவு செய்து கவனமாக பாருங்கள். வோல்டேஜ் அளவை நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லோரும் தயவு செய்து பாருங்கள். இது நடக்கிறது என்றால், அதாவது இந்த உள்ளக மற்றும் வெளிப்படையான இரண்டும் பிசிபி என்ன என்பது தெளிவாக இருக்கிறது பாபு. ரெண்டும் பிசி. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வோல்டேஜ் வந்துவிட்டால், சரி 15 இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அந்த 15 என்ன ஆகிறது? ஆகிவிட்டால், அதாவது இன்னும் என்ன, அது பழுதாகிவிட்டது. இங்கே வோல்டேஜ் தான் வரல என்றால், அதாவது புரிகிறதா? அந்த வோல்டேஜ் வரல என்ன, உள்ளக பீஸ் கூட என்ன, அது பழுதாகிவிட்டது. அப்ப கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே வோல்டேஜ் இப்போது மேல் கீழாகிறது. இப்போது நடக்கிறது. உள்ளக ரெண்டும் சரியாக இருக்கிறது. வோல்டேஜ் நிலையாக இருந்தால் அவுட்டர் பீஸ் எல்லாம் பழுதாகிவிட்டது. வோல்டேஜ் வரவில்லை என்றால் உள்ளக பீஸும் பழுதாகிவிட்டது. புரிகிறீங்களா? இந்த வகையில நாம் என்ன செய்யலாம் என்றால் இன்வெர்டர் ஏசியில் சோதனை செய்யலாம். பழுது என்ன என்பதை புரிகிறீர்களா? நீங்கள் இதன் உள்ளே நேரடியாக பார்த்தீர்கள். இது பழுதாக இருந்தால் எப்படி சரி செய்யலாம்? அப்படி என்றால் வேலை செய்வது எளிதாக இருக்கும் இல்லையா? இன்வெர்டர் ஏசியில் வேலை செய்வது மிகவும் எளிதுதான். முக்கியமாக சிஸ்டத்தை சரியாக தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த முறையில் நீங்கள் எளிதாக சோதனை செய்து பார்க்கலாம்.